தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குழந்தை பருவம், பால பருவம், இளமை பருவம், நடுவயது பருவம், முதிய பருவம் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனா நாம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த முதுமை பருவம் நெருங்கி வரும்பொழுது ஒரு பயம் வந்துடும். ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்திற்கு ஆளாகும். நீ என்ன யோசிச்சாலும் எல்லோருக்கும் உலகில் பிறந்த அத்தனை பேருக்கும் முதுமை என்பது வரத்தான் செய்யும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். முதுமை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இதுல கடமைகள் எல்லாமே முடிச்சிருப்போம். கடமைகள் எல்லாம் முடிச்ச உடனே என்ன ஆகும், அதை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவிடலாம். ஒரு 60 வயசு வந்தாச்சுல எனக்கு வயசாச்சுப்பா, என்னால எதுவும் செய்ய முடியாது, எனக்கு ஞாபகம் அறுதி, என்னவோ எத்தனை காலம் இருக்க போறோம், இப்படி புலம்பல்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நாம் அந்த புலம்பல்கள் என்ன ஆக்கும்னா முதுமையை நமக்கு இன்னும் அதிகப்படுத்தும். அந்த நமக்கு சோர்வு வரும், தளர்ச்சி வரும். இது தேவையில்லை, நான் என்னோட கடமைகள் முடிச்சாச்சு, இப்ப நான் இந்த முதுமை பருவத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதும் நாம் போய் என்ன பண்ணுவோம், அந்த குடும்பத்தினுடன் ஏகப்பட்ட பற்றில் இருப்போம். பற்றற்ற நிலைக்கு வர வேண்டும். அதுக்காக பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. கொஞ்சம் தள்ளி இருந்து அவங்க செய்யட்டும், ஏன்னா நம்ம கடமைகள் முடிச்சாச்சு, அவங்க கடமைகள் அவங்க பார்க்கட்டும் என்று தள்ளிவிட்டு நாம் நிறைய புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் படித்து ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு கொண்டு இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து வெளிவந்து நம்முடைய முதுமையை வரவேற்க பழக வேண்டும். அப்படி செய்யும் பொழுது முதுமை என்பது ஒரு வரம். அதனால அப்ப நிறைய நேரம் இருக்கும், நிறைய அந்த நீங்க அப்போ என்ன, அதுதான் சொல்றது சந்நியாச ஆசிரமம் அப்படின்றது, வானப்பிரஸ்தம் அப்படின்றது. வானப்பிரஸ்தம் அப்படின்னா கேட்ட வீட்டையே வன காடு துறவரம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டையே மாத்துங்க. அந்த மாதிரி மாற்றிக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், நிறைய நேரம் தனிமையில் இருப்போம், நிறைய புத்தகங்கள் வாசிப்போம், நிறைய வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம், என்ஜாய்மெண்ட்டும் பண்ணலாம். நிறைய நீங்க சினிமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க, வெளியில போகணும்னு நினைக்கிறீங்களா போங்க, உங்களுக்கு மனசை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இளைய தலைமுறையிடம் போட்டி போட வேண்டாம், அவர்களிடம் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். நான் செஞ்சேன், நான் வளர்த்த, என்னை பார்த்துக்கலாம், இந்த மாதிரி நமக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் தேவையில்லை. பத்திரிகை சொல்றது நோ கம்ப்ளைண்ட்ஸ். அவரவர்கள் வாழ்க்கை அவரவர்கள் வாழட்டும், நம் வாழ்க்கை நாம் வாழ்வோம். சன்னியாசாசிரம் சொன்னா வீடே பாத்தீங்கன்னா அதுக்குன்னு துறவரம் போனோம் அவசியம் இல்லை. ஒருத்தர் ரூம்ல ஒருத்தர் இருந்தாருன்னா, கணவன் மனைவியாக இருந்தா கூட அவங்கவுங்க ஒரு தனி அறையில அவங்க ஞானத்தை பெருக்கிக்கோங்க. இதனால் யாரையும் வெறுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அன்போடையே இருப்போம், பணிவோடையே இருப்போம், முதுமையை வரவேற்போம். அப்ப நமக்கு ஒரு நிறைய நேரம் இருக்கு நம்ம ஞானத்தை வளர்த்து கொள்வதற்காக. என்று ஞானத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது இந்த எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வரும். இதற்கு தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்யும் பொழுதுதான் நிறைய பேரை பார்ப்போம். சஜ்ஜன சங்கத்தியம் பண்ணும்பொழுது நிறைய பேரை பார்க்கும்பொழுது நமக்கு ஓஹோ, லைஃப்ல எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் சந்தோஷமாக வாழ முடியும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும், எதிர்மறை செயல்களையும் தவிர்க்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது எப்பயுமே முதுமை என்ற பருவம் கூட நமக்கு எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். வரவேற்போம், அதுல ஒன்றும் தவறு இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். அதுதான் அனுபவமே ஞானம். எவ்வளவோ அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும்ல, அப்ப அந்த அனுபவத்தை கொண்டு ஞானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.